இப்போ தான் நம்முடைய செய்திக்குள்ளே வர்றேன் நான். இப்போ அந்த 30ஆம் வசனத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? வாசிங்களா அதை மறுபடி. எலியா நோக்கி என்றான். கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு போதும், அல்லேலூயா, சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். இப்ப எல்லாம் போயிட்டாங்க. இப்ப எலியா என்ன செய்யணும்? எலியா இப்ப என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இவர் ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணக்கூடாதா? அக்கினி இறங்குறதுக்கு என்ன செய்யணும்? இவர் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்றார். என்ன அப்படின்னா, சகல ஜனங்களையும் பார்த்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தானா? எலியா செப்பனிட்டான். அல்லேலூயா. இங்கே செப்பனிட்டான் அப்படின்னு இருக்கா, செப்பனிட்டார்கள் அப்படின்னு இருக்கா? செப்பனிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஆள் தான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். யாரு? ஒரே ஆள் தான் செய்கிறான்னு அர்த்தம். இப்ப எலியா கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பலிபீடத்தை செப்பனிட்டிருக்கணும். இதை ரெண்டு அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற பலிபீடமும் தகர்க்கப்பட்டு தான் கிடந்தது. அவர்களுடைய வாழ்க்கை என்கிற பலிபீடமும் செப்பனிடப்படவில்லை, ஒழுங்கில்லாமல் இருந்தது. அதுல ஒரு நோக்கம் இல்லாமல் இருந்தது, அதுல கர்த்தர் இல்லாமல் இருந்தது, ஆண்டவருடைய ஆளுகை அவருடைய வாழ்க்கையில தேசத்துல இல்லாமல் இருந்தது. அதனால அவங்க இந்த பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை, விருப்பம் இல்லை. ரெண்டாவது, எலியா தானே சவால் விட்டுருக்கிறா, எலியா தானே போட்டி போட்டிருக்கிறா. எலியா என்ன செய்யறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் மூணாவது வேடிக்கை பார்க்குற கூட்டம். அல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பலிபீடத்தை செப்பனிடுற கூட்டத்தில் இருக்கிறோமா? செப்பனிடுகிற தேவ பிள்ளைகளை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? ஜபத்தில் இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிற ரெண்டு வித கூட்டம். இப்ப பலிபீடத்தை செப்பனிட்டார். செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு இப்ப பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? என்ன பேர் வைக்கிறாரு? இஸ்மவேலா? இஸ்ரவேல் பேர் வைக்கிறார். இஸ்ரவேல்னா யாரு? இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. யாக்கோபு எப்ப இஸ்ரவேலா மாறினாரு? என்ன பாஸ்டர் இப்படி கேள்வி கேட்குறீங்க? யாக்கோபு எப்ப இஸ்ரவேலா மாறினார்னா, எடுங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கிறீங்களா? 32. அவர் சரி 26ல இருந்து கூட வாசிங்களேன். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். என்ன சொன்னா? யாக்கோபுங்கிறான். சரியா? இப்போ ஆண்டவர்கிட்ட யாக்கோபு என்ன கேட்கிறான்? என்ன ஆசீர்வதின்னு கேட்கிறான். என்ன ஆசீர்வதின்னு கேட்கிற யாக்கோபு கிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உன் பேர் என்னன்னு கேட்கிறார். யாக்கோபு என்ன சொல்றான்?
யாக்கோபு அப்படிங்கிறான். ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. அல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேலா எப்ப மாறுறாரு? யாக்கோபு இஸ்ரவேலா எப்ப மாறினாரு? என்னைக்கு மாறினாரு? விடிய 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 தேவ சமூகத்தில் போராடி ஆண்டவரை மேற்கொண்ட பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு யாக்கோபு, நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்துனேன், எங்க அப்பனை ஏமாத்துனேன், என் மாமனை ஏமாத்துனேன், இப்பவனை ஏமாத்தி கொண்டுதான் இருக்கிறேன், நான் ஒரு யாக்கோபு என்று சொல்லி தன்னுடைய பெயரை, தன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் எப்ப செப்பனிட்டானோ அப்பத்தான் அவனுடைய பெயர் இஸ்ரவேலாக மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபம் பண்ணா மட்டும் போதாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க, கையை பிடிங்க. ஜபம் பண்ணா மட்டும் போதாது, யாக்கோபாவே இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா மாறுவோம். இஸ்ரவேலா மாறிட்டீங்களா? மாறிக்கொண்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. இப்ப எலியா கிட்ட வாங்க. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு சொல்றாரு, இது இஸ்ரவேல். அல்லேலூயா. இந்த பலிபீடம் என்னது? ஏன் இதுக்கு இஸ்ரவேல்னு பேரு? இது மனுஷனோடையும் தேவனோடையும் போராடி மேற்கொள்ளும். அல்லேலூயா. இப்ப எலியாவை அப்படியே வாங்கல. இப்ப இந்த ஜனத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும். ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன செய்யணும்? அக்கினியை இறக்கணும். இப்ப எலியா யார் யாருக்கு நடுவில் நிற்கிறார்? அப்ப யார் யாருக்கு நடுவில் நிற்கிறாரு? ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் என்ன செய்கிறாரு? நின்று கொண்டு இருக்கிறார். இப்ப எலியா தேவனையும் பார்க்கணும், மனுஷனையும் பார்க்கணும். ரெண்டு பேருமே ஆமே ஸ்தோத்திரம். எலியா ரெண்டு பேரையும் இப்ப என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். எலியா ஜெபம் பண்ணார்னா ஆண்டவர் அக்கினி இறக்கணும். அக்கினி இறக்குனார்னா ஜனங்கள்கிட்ட சொல்லணும், இனி ஒழுங்கு மரியாதைக்கு நீ ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போன அவனை போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்ப இந்த அக்கினி எப்ப இறங்கும்? தேவனோடு மனுஷனோடு எப்ப மேற்கொள்ள முடியும்? ஜெபம் பண்ணும் போது இல்லை, வாழ்க்கை செப்பனிட்டு அதுக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருக்கும் போது மட்டும்தான். மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஜெபத்தோடு கூடிய மாற்றம், வாழ்க்கை மாற்றம், பலிபீட மாற்றம், பலிபீடத்துடைய செப்பனிடுதல் நமக்கு ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளை இஸ்ரவேலா கொண்டு வந்து நிறுத்தும். அந்த பலிபீடத்தின் மேலதான் அக்கினி இறங்கும். அந்த பலிபீடத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க ஜனங்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவாங்க. செப்பனிடாத வாழ்க்கையை பார்த்து, இடிக்கப்பட்டிருக்கு செப்பனிடாத பலிபீடத்தை பார்த்து, மாற்றமில்லாத வாழ்க்கையை பார்த்து எந்த மனுஷனும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அல்லேலூயா.